கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு கூட்ட ஜனங்கள் உண்டு, ஒரு கூட்ட சத்துரு உண்டு, ஒரு கூட்ட பொல்லாத ஆவிகள் உண்டு. இந்த கடைசி காலம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பல தீமைகள், பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதை மேற்கொள்ள ஞானத்தை தருகிறார். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும், நம்மளுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புகிறார்களோ ஒருவரும் எதிர் பேசவும், ஒருவரும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு நபர் கூட, ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இதெல்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்ம தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுக்கு பிரியமானபடி இரவும் போலும் தேவனோடு நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது புதிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம், புது பலனை பெற்றுக்கொள்கிறோம், காண்டாமிருத பலனை பெற்றுக்கொள்கிறோம். ஆலயத்தில் போய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது தேவ பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்கிறோம், தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம். மனிதனோட கண்களில் தயவடைகிறதை உண்டாக்குவார். நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அர்ப்பணிக்கும் போது, தாழ்த்தும் போது, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளும் போது விசேஷ ஞானத்தினால் நம்மளை நிரப்புகிறார். வேதத்தை நாம் தியானிக்கும் போது வாக்குத்தத்தம் மூலியமாக தேவன் நம்மளோடு பேசுகிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு கிருபை உண்டு. அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள நம்ம தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தும் போது எப்படி கேட்கணும் அப்படின்னா, விசேஷ ஞானத்துல நிரப்புங்கப்பா, உங்களுடைய வார்த்தையை இருதயத்துல வைங்கப்பா. உங்களை விரோதிக்கிறவர்கள் நமக்கு விரோதமாக எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்புறாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா பக்கத்து வீட்டிலே ஒரு சத்துரு இருப்பாங்க, வேலைக்கு போற இடத்துல, வியாபாரத்துல, குடும்பத்துக்குள்ளே, சொந்தக்காரங்க, பல சூழ்நிலை நம்ம சொல்ல முடியும். ஊழியத்துல போன அங்கேயே சத்துரு. பல போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பல சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருப்போம். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும், எதிர் பேசவும் எதிர் நிற்கவும். 2 பாயிண்ட் இருக்கு, எதிர் பேசவும் எதிர் நிற்கவும். அப்ப நமக்கு முன்பாக விரோதிகள் ஒருவரும் எந்த ஒரு வார்த்தையும் பேசாம இருக்கணும். நமக்கு முன்பாக ஒருவரும் நிற்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்திலிருந்து கிருபை வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஞான வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரவு நேரத்திலே அர்ப்பணிப்போம், தேவனுடைய சமூகத்திலே கேட்போம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இன்னைக்குள்ள செய்தி என்னன்னா, வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறினால் நம்ம குடும்பம் இன்னுமாக பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து கொள்ள எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய கிருபையில நிரப்புங்க. இரவு நேரத்திலே கர்த்தர் எங்க கூட இருக்கணும். நைட் நேரத்துல பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, நைட் நேரத்திலே வேலை பார்க்குறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக நைட் ஷிஃப்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையுமே கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
நைட் நேரத்தில் செல்போன் அடிமையிலையோ, விபச்சார அடிமையிலையோ, மதுபான அடிமையிலையோ, போதை காரியத்திலையோ, கஞ்சா பழக்கத்திலையோ, சிகரெட் பழக்கம், போயிலை, தவறான தொடர்பு, எந்த ஒரு காரியத்தில் சிக்கிக்கொள்ளாபடி எல்லா நாச மோசங்களுக்கு, எல்லா ஆக்சிடென்ட்டுக்கு, எல்லாவற்றுக்கும் விலக்கி உங்க பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க. உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. நைட்டு படுத்து தூங்க போறாங்கப்பா, முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. எங்க வீடு முழுவதும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி கொண்டு விட்டு கர்த்தர் கிருபையாக மனமிறங்க, கர்த்தர் மனமிறங்க, கர்த்தர் மனமிறங்க, கர்த்தர் மனமிறங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. சில குடும்பத்திலே மாமியார் மருமகளுக்குள்ளே ஒரு மனம் இல்லப்பா, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனம் இல்லப்பா, குடும்பத்துக்குள்ளே அன்பு இல்லப்பா, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசாம இருக்குப்பா. சில வீட்டுல வயசான பாட்டிமார் தனிமையில இருக்கிறாங்க, விதவையா இருக்காங்க. அன்பு கூற சில குடும்பத்துல ஆட்கள் இல்லை. அப்படிப்பட்ட குடும்பங்கள் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா கடந்து வரணும். நீங்க வந்தா மட்டும்தான் சமாதானம். அப்பா, யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து மகா பிரபு இறங்கி வரணும். எங்க வீட்டுக்குள்ள வருவீங்களாப்பா? எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து, உங்க பிள்ளைகளுடைய குறைகள் எல்லாம் மன்னித்து, கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்களை மன்னித்து, உங்க பிள்ளைகளை மறுபடியும் சந்திப்பீங்களா? மறுபடியும் சந்திப்பீங்களா? மறுபடியும் சந்திப்பீங்களா? இணைந்துகிற எல்லா குடும்பமும் அப்பா மறுபடியுமா சந்திக்கணும்பா, கர்த்தர் சந்திக்கணும்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று பேசுனீங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தாங்கப்பா. கற்பதினிக்கா ஜெபிக்கிறேன், கர்த்தர் மனமிறங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போற குடும்பத்தை கர்த்தர் அப்பா சந்திக்கணும். நீங்க கூட இருக்கணும்ப்பா. பரம வைத்தியர் கூட இருக்கணும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. வாலிப பிள்ளைகளை சந்திங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. எங்களுடைய ஆவி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள், மரண பயங்கள், தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் பொல்லாத வானமண்டல பொல்லாத சகல சத்துருக்கிரிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறியப்படட்டும் ராஜா. இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்தோட கர்த்தர் பேசணும். உங்க பிள்ளையோட கர்த்தர் பேசணும். தூணமா சந்தா டலப ரஹுரபலஹரது உபத்திரத்தை மாற்றித்தாங்க. கண்ணீரை காண்கிற தேவன் அல்லவா? உங்க பிள்ளையுடைய கண்ணீரை பாருங்க. குடும்பத்துடைய காரியங்கள், வேதனைப்படுத்துற காரியங்கள், இதயத்துக்குள்ள துக்கமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. இரவு நேரத்துல தேவனை தேட, தனிமையில தேவனோட சமூகத்துல காத்திருக்க, வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. எந்த ஒரு குடும்பம் செல்போன் அடிமையிலையோ, மதுபான அடிமையிலையோ, போதை காரியத்திலையோ, விக்கிர வழிபாட்டிலையோ, மாந்திரியத்திலையோ, பிள்ளி சுனி ஏவதிலையோ எதுல கட்டப்படுக்கணும் அந்த எல்லா செத்த கிரியலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவியான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரணும். இந்த இரவு நேரத்துல தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் வேலை அடைங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் முத்திரை போடுங்க. சரீரத்துல பலவீனத்தோட படுத்த படுக்கல, ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில, எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துக்குள்ள இருக்கிறாங்களோ, எந்த பலவீனத்தோடு இருக்காங்களோ, எந்த போராட்டத்தோடு இருக்காங்களோ, நைட் நேரத்தில் தூக்கம் வராமல் இருக்காங்களோ, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல, ஐசியூல இன்னுமா ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து, எந்த உபத்திரத்திலே, மரண தருவாயிலே, எந்த குடும்பத்திலே அப்பா வயசான தாய்மார்கள், வயசானவர்கள் யாரெல்லாம் பலவிதமான பலவீனத்தோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்திப்பீராக. கர்த்தர் சந்திங்க. கடன் பிரச்சனையில போராடிற குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. உபத்திரத்தை மாற்றித்தாங்க. இந்த மாசத்தினுடைய தேவையில சந்திங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் வேலையடைங்க, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த நாட்டுல இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ளே அப்பா கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும்ப்பா. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்க இருக்கிற பகுதியிலே இரவு நேரத்திலே இன்பமான தூக்கம் தாங்க ராஜா. எல்லாரையும் வேலை அடைங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. இந்த வருஷத்திலே
மனம் திரும்பி அப்பா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கா சாட்சியா வாழணும்ப்பா. ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்கணும்ப்பா. சுவிசேஷம் அறிவிக்காம இருக்காங்கப்பா. அந்த பாரத்தை கர்த்தர் விசேஷமாக உங்க பிள்ளைகளுக்கு வைங்கப்பா. அப்பா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொன்னீங்க ராஜா. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அப்பா பிள்ளைகள் மறுபடியும் கர்த்தருக்கா செயல்படணும்ப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. ஏற்ற துணையை தாங்கப்பா, ஏற்ற துணையை தாங்கப்பா, ஏற்ற துணையை தாங்கப்பா. சில குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள் ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. எந்த குடும்பத்துல அப்பா கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை மறுபடியும் இணைத்து வைங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டுதாங்கப்பா. உபத்திரத்தை மாற்றித்தாங்க. சொத்து பிரச்சனை, சில குடும்பத்துல பணம் வாங்கிட்டாங்க கொடுக்காம இருக்காங்க, நகை வாங்கியிருக்காங்க கொடுக்காம இருக்காங்க, மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்துக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அப்படின்னப்பா. இணைந்துக்கிற குடும்பங்கள் சமாதானமா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. துதிக்கிற துதியோட எலும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கூட இருங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எல்லா நாச மோசங்களை விலக்கி கர்த்தர் பிள்ளைகளை வேலை அடைத்து இன்பமான தூக்கம் தந்து ஆசுரிங்க. உங்க நாம மையப்படட்டும். யாரெல்லாம் பொருத்தனை பண்ணிக்காங்களோ அப்பா விசேஷமாக உங்க சித்தத்துக்குள்ள இருக்கணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்க. விசேஷமாக சொந்த வீடு கட்டணும், சொந்தமா வண்டி வாங்கணும், எத்தனையோ ஆசைகள் இருக்குப்பா. எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க, கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க, கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாபகத்தின் அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9360064181 நம்பர்கள் தொடர்பு உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் இணைந்திருங்கள், தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காலத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.